ஹாய், வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட்மெண்ட் அச்சீவ்மெண்ட். ஏஞ்சல் ஒன் நல்ல ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ், என்ன சொல்றது, நல்ல ஒரு பொட்டன்ஷியல், அதுதான் பிரேக் அவுட் அப்படின்றது நம்ம சொல்லியிருப்போம். இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகும்னுட்டு அரௌண்ட் 25% 7 days, இந்த லாஸ்ட் 7 நாளில் 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நண்பர் வந்து பர்சனலாக பின் பண்ணியிருந்தாங்க. சார், எங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டாக் சொல்லுங்களேன் அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ரயில்வே ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருப்போம். அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னென்ன ஸ்டாக் ஏதுன்னுட்டு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றது, மெட்டல் செக்டார் வந்து ஒரு பொட்டன்ஷியல் புல்லிஷ்ல இருக்கு. அதில் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாக் செயில் வந்து செயில் ஆகுமா, கப்பல் ஓடுமா அப்படின்றது பார்ப்போம். கட்டாயம் ஓடும். செயில் வந்து இந்த முறை சும்மா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம். நம்ம சொல்லுவோம் செங்கல் உடைப்புன்னிட்டு இந்த ஒரு கன்சால்டேஷனை மார்க்கெட் உடைச்சிருக்கு, தெரியுதுங்களா? எப்பவுமே வந்து மார்க்கெட்ல வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் மேல இருந்து ஃபால் ஆயிட்டு இங்க ஒரு பேஸ் அமைச்சு இங்க பேஸை உடைக்கும் போது தான் ட்ரேடுக்கு போகணும். இதுதான் வந்து ட்ரேடருடைய கிரைட்டீரியா. அப்போ இந்த ரேஞ்சில் 116 ரூபாய் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம், சரிங்களா? 116 ரூபான்றது ஒரு ஹண்டிங் ஜோன். மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா இந்த 118 ரூபாய் ஒரு காலம், ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கு உண்டான பாயிண்டா இருக்கும். அப்போ ஒரு லாங் பொசிஷன் போறோம், நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றோம்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? அப்போ டார்கெட் வந்து நான் ஒரு 15% வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு எதிர்பார்க்குறேன். ஒரு 15% டார்கெட். இதுக்கு வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வந்து ஒரு 4.5%. அப்போ 1:2 1:3 ஒரு பர்சன்டேஜ் டார்கெட் வருதுன்னா 3% ப்ராஃபிட் வருதுங்க இல்லையா? 4% ஸ்டாப் லாஸ், 15% டார்கெட். தாராளமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹோல்டிங் எபிலிட்டி இருக்குதுன்னா அரௌண்ட் 42% போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ 4% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 42% டார்கெட்டாக கார்னர் பண்றீங்க. உடனே 42% உடனே போயிடுமா சார்? என்ன சொல்றது, ஏஞ்சல் ஒன் போயிடுமா, மாதிரி போயிடுமா அப்படின்னா, இந்த ஸ்டாக்குக்கு என்ன கிரைட்டீரியாவோ அது மாதிரி தான் மூவ் ஆகும். இவங்களாம் வந்து சம்டைம்ஸ் வந்து பொட்டன்ஷியலா ஸ்கை ராக்கெட் ஆவாங்க. பார்ப்போமே, பொறுமையா இருந்து பார்ப்போமே. நம்ம எப்பவுமே அதை தான் சொல்லுவோம், பொறுமையா இருக்கணும். பங்குச்சந்தையில மார்க்கெட் வந்து டிசிப்ளினா லேர்ன் பண்ணணும். பட் வந்து இந்த 42% ஒரு 1 year ஹோல்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு 7% பேங்க்ல வச்சுட்டு என்ன சொல்றது, தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 42% டார்கெட் இருக்கிற ஸ்டாக்கை கார்னர் பண்ணலாமே. ஒரு பிரேக் அவுட்டும் வந்திருக்கு. இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பிரேக் அவுட், ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட், ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் வந்துள்ள ஸ்டாக் செயில். இதை வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் சார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஒர்க் அவுட் கொடுத்துருந்தேன். இது மாதிரி டிசிப்ளினா லேர்ன் பண்ணேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. RVNL, ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து டீசன்ட் கரெக்ஷனை கொடுத்துருக்கு. அரௌண்ட் ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 52% ஆஃப் கரெக்ஷனை முடிச்சிருக்கு. இந்த கரெக்ஷன் முடிவுக்கு வந்ததுன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம்? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பேஸ் அமைச்சிருக்கு. இந்த பேஸ்ல இங்க ஒரு கன்சால்டேஷனும் போயிருக்கு. கன்சால்டேஷன் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டாவே நீங்க வந்து பாதி ட்ரேட் சக்சஸ் பண்ண மாதிரி தான். இதுக்குண்டான வீடியோ அப்கமிங் டேஸ்ல கட்டாயம் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட், நல்ல ஒரு வால்யூமான ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்திருக்கு பொட்டன்ஷியலா. இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் போலாமான்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு சம் ரிட்ரேஸ்மெண்ட் ஒரு 380 390 இந்த ரேஞ்சில் கிடைக்கும் போது தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். அப்போதான் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ன்றது வேலிட் ஆகும். டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ஒரு ஸ்விங்குக்கு வைக்கிறோம்னா இங்க வைக்கலாம். அப்போ ஒரு லாங் பொசிஷன் போறோம், ஒரு ரீடெஸ்ட் கிடைச்சது, ஒரு 390 ரூபாயில நம்ம என்ட்ரி போறோம்னா இங்க இருந்து ஒரு 20-25% லாபங்கள் எடுக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட். இந்த ரேஞ்சை உடைக்கணும். எந்த ரேஞ்சுனா இந்த 488க்கு 90க்கு மேல பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது இது மொமெண்டம் வந்து வேகமா இருக்கும். ரயில் வண்டி பிச்சுக்கிட்டு பறக்கும், சரிங்களா? RVNL அண்ட் தென் IRFC, எல்லாருடைய ஃபேவரட் ஸ்டாக். போன வருஷம் 35 ரூபாயில நம்ம சொன்ன ஸ்டாக் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். மல்டி பேஜர் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஹைல இருந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. IRFC, இந்தியன் ரயில்வே ஃபைனான்சிங் கார்பரேஷன் லிமிடெட். இதுவும் பாத்துருங்க, நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து நல்ல ஒரு டீசன்ட் கரெக்ஷன். இப்போ மார்க்கெட் எங்க இருந்தது? 227ல இருந்து மார்க்கெட் இவங்களும் ஒரு 52% ஆஃப் கரெக்ஷனை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு
இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வருது. அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க ஒரு 138 சரிங்களா. அந்த 138 வந்து இது வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் லாஸ்ட் ஏதோ ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, ட்ராப் வைக்கிறதுக்கு உண்டான இடமாகவும் இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றது இதுதான் 140ன்றது ரெசிஸ்டன்ஸ். அப்கமிங் டேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. மண்டே வந்து எனி ஓப்பன் அபவ் 138க்கு மேல ஓப்பன் ஆகி ஒரு 1 hour கேண்டில் சஸ்டெயின் வந்ததுன்னா தாராளமாக கண்ட்ரிபியூட் பண்ணலாம். இது மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல போறோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். எந்த ரேஞ்சில் இருக்கும்னா 114 ரூபாயில இருக்கும். சரி, அப்போ டார்கெட் எவ்வளவு தூரம் சார் கார்னர் பண்ணலாம்? டார்கெட் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா நான் இதுக்கு ஒரு 167 அப்படின்ற ரேஞ்சுக்கு மூவ் ஆகும். அண்ட் தென் செகண்ட் லெவல் டார்கெட்டா ஒரு 200க்கு மூவ் ஆகும். அப்போ நம்ம பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்ல மார்க்கெட் பொட்டன்ஷியலா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது என்ட்ரி போறோம்னா இதான் டார்கெட் 1 அண்ட் தென் டார்கெட் 2. இந்த ரெண்டு டார்கெட்ஸ் 167 அண்ட் தென் 200க்கு மூவ் ஆகிறதுக்கு RVNL அண்ட் தென் IRFC இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மொமெண்டத்துல மூவ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிள் சைன்ஸ் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, அந்த சைன்ஸ் என்ன சொல்றது, ஒரு குட் சைன் எது பேட் சைன் எதுன்றது புரிஞ்சுக்கணும், டிக்ளேர் பண்ண தெரியணும். அவங்க தான் மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அண்ட் தென் ரிட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டத்தில் இனி நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ரிட்ஸ் வந்து பொட்டன்ஷியலாக அப்படியே பளிர்னு பெருமா கோயில் செவுறு மாதிரி ஒரு கேண்டில் வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு எஃப்இஜி சரிங்களா. இப்போ இந்த எஃப்இஜி கேண்டிலுக்கு நமக்கு ரிட்ரேஸ்மெண்ட்ன்றது ஒரு 270-60 அந்த ரேஞ்சுக்கு வரணும். எந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஐக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா 260 ருபீஸ்க்கு பிரேக் அவுட் வந்துருச்சு. இங்க இருந்து வந்து ஒரு ஸ்லோப் வரணும், ஒரு ஃபாலிங் ஸ்லோப் வந்துட்டு மார்க்கெட் இங்க இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். அண்ட் தென் இது வந்து மண்டே 280க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா இது மொமெண்டம் ஸ்கை ராக்கெட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் ஏடிஎஸ் போறதுக்கு உண்டான பாசிபிள் அதிகம் அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ ஒரு 400 ரூபாய் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 258ல நம்ம வாங்குறோம்னா பெரிய டார்கெட்டை இதுல கார்னர் பண்ணலாம். என்ன ரேஞ்சுக்கு நம்ம இந்த ரேஞ்ச் வரும்போது வாங்கலாமே, அவசரப்படக்கூடாது. ஒரு 3% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை பிரீத் பண்ண விட்டீங்கன்னா இவங்களும் ஒரு 47% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, நல்ல ஒரு மொமெண்டம் அந்த ரேஞ்சில் வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னுட்டு. அண்ட் தென் இன்னொரு ஸ்டாக் ரட்டன் இந்தியா என்டர்பிரைசஸ். இந்த ஸ்டாக் நான் உச்சத்துல தான் வாங்கினேன், அங்கிருந்து ஃபால் தான் வந்தது. அதுக்கு நீட்டு பயந்துட்டுமா இன்னைக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் கூட போட்டிருப்போம். அப்போ மார்க்கெட் வந்து கிளீனான லிக்விடிட்டியை வந்து எடுத்துட்டு உங்க ஒரு பொட்டன்ஷியலான பிரேக், அந்த பிரேக் வந்து வீக்லியில கன்ஃபார்ம் ஆகுது. டே ஃப்ரேம்லயும் பாருங்க இங்க ஒரு கன்சால்டேஷனா பிரேக் வருது, தெரியுதுங்களா? ஒரு கன்சால்டேஷன் ஆயிட்டு பிரேக் அவுட் வருது. இந்த ஸ்டாக்ல வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். என்ன சொல்றது, ஒரு growth உள்ள ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். உங்களுடைய ரிஸ்க் என்னன்றது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அரௌண்ட் ஒரு 85 ருபீஸ்க்கு மூவ் ஆகிறதுக்குனால பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து எவ்வளவு பெரிய டார்கெட் இருக்கு, ஒரு 74% ஆஃப் டார்கெட் இருக்கு. 74% என்ன லேசப்பட்ட சதவீதமா? அதுக்கு முன்னாடி வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 63 ருபீஸ்ல இருக்கு, அந்த 63 ரூபாய். அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு 30% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் என்டர்பிரைசஸ்ல கிடைக்குது. அண்ட் தென் HFCL ஆல் டைம் ஹைல இருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஒரு டபுள் பாட்டம் போட்டிருக்காங்க. டபுள் பாட்டம் போட்டு ஒரு நெக்லைனையும் பிரேக் அவுட் வருது. கிளியரா ஒரு 85 ரூபாய் மார்க்கெட் பிரேக் அவுட் வந்திருக்கு. இங்கேயும் பாருங்க ஒரு கன்சால்டேஷன் பிரேச் பண்ணிருக்கு. ஒரு ரீடெஸ்டும் வருது. ஒரு 86 ருபீஸ்ல வந்துச்சுன்னா கரெக்டட் ஆயிட்டு மார்க்கெட் வேர்ட்ஸ் மேலே போறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி அதிகம். ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா ஒரு 112 ரூபாய்க்கு போகும். அண்ட் தென் 112 உடைச்சதுன்னா மார்க்கெட் வெறித்தனமா அடுத்து ஒரு டார்கெட் 135 ரூபாய்க்கு போகும். அடுத்தது ப்ரீவியஸ் ஏடிஹெச் தான். இவங்க மூவ் கொடுத்தாங்கன்னா அக்ரெசிவா மூவ் ஆவாங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கிற நிறுவனங்கள் நம்ம எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றோம், எப்படி இன்வெஸ்ட் பண்றோம்னு தெரிஞ்சு புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். என்ன போல ப்ராப்பரா ப்ரைஸ் ஆக்ஷனாக லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் 31st May கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலி 8 செஷன் போகும். லைவ் வெபினார் தான், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். அதாவது நிறைய பேர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு முடிச்சு விட்டுடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, லைவ் வெபினாரில் தான் கிளாஸஸ் போகும்.
கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தான், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு சென்ட் பண்ணுறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண. இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.